குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், எனர்ஜெட்டிக் மார்னிங். நான் உங்களுக்கு கார்த்திகேயன் ராஜேந்திரன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோவில் பார்த்து. இன்றைக்கி நம்ம 2025 எதிர்நோக்கி இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு நியூ இயர் வரும்போது நிறைய ரெசல்யூஷன் எடுக்கணும், நிறையா பண்ணணும் அப்படின்றத நம்ம நினைப்போம். அது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஹேபிட் தான். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், படிக்கிறோம், செய்கிறோம். அப்படிங்கும்போது நான் என்ன யூஸ்வலாக பண்ணுவேன் அப்படின்னா, நியூ இயர்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இந்த இயரில் என்னென்னலாம் நான் செஞ்சுருக்கேன், ஜனவரியில் நான் என்ன சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கேன், என்ன பிப்ரவரியில் நான் என்ன சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கேன், மார்ச்சில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு மாதமாக நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். என்னோடய கோல்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்னோடய கோல்ஸ் 2024 நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணுவேன். என்ன 2024 நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அந்த கோல்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஒவ்வொரு மாதமும் நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், என்னென்னலாம் புதுசாக நடந்திருக்கேன் என் லைஃப்பில், நான் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், என்னென்னலாம் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னோடய லைஃப்பில் அப்படின்ட்டு நான் ஒரு ரிமெம்பரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரிமெம்பர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஐ ஆம் பிளானிங் ஃபார் 2025. பிளானிங் ஃபார் 2025 அப்படின்னா, நெக்ஸ்ட் இயரை நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தில் நமக்கு என்ன விஷயங்கள்லாம் ஒர்க் ஆச்சு, நான் என்ன பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துச்சு, ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துச்சு, ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கட்டும், ஹெல்த்லேயா இருக்கட்டும், வெல்த்லேயா இருக்கட்டும். அது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒர்க் ஆச்சு, மீன்ஸ் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாச்சு, எந்தெந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அதை யோசிக்கவே டைம் இல்லை அப்படின்ற விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு உங்களோட 2024 கோல் என்னவாக இருந்துச்சு, அதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த வருஷத்தில் என்னென்னலாம் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு மந்தாக எழுதுங்க. மூணாவது விஷயம், இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி இந்த வருஷத்தோட கோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் நாம் எப்படி கோல் செட் பண்ணுறது, 2025 நீங்கள் நினச்ச மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மேக் அ கிரேட் டே.